இப்போ நாங்கள் என்னதான் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கூட அந்த நேச்சுரலான ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது, இல்லை அது குணமான ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்பர்ஸ் மூலமாக ஹேரையும் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ண வைக்க முடியுமா சார்? தேதியில் 6 விதியில் 6 6ஆம் நம்பர் இருக்கிறவங்களுக்கு எப்போனாலும் வரும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது எப்போனாலும் வரும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளேயே 6ஆம் நம்பரும் அதுக்குள்ளேயே 7ஆம் நம்பரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த 7 எங்கேனாலும் இருக்கலாம், மாதம் வருஷம் எங்கே இல்லை, விதி எண்ணில் எங்கே இருந்தாலும் இச்சிங் ப்ராப்ளம் வரும். சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் 6, 3, 7 இது இந்த நம்பர் மாறி மாறி இருந்தால் கூட இருக்கலாம். 6, 7, 3 சொன்னேன், 3, 6, 7, 7, 6, 3 எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எங்கேனாலும் இருக்கலாம். இவங்க எந்த பிளேஸில் இருந்தாலும் சோரியாசிஸும் வரலாம். இல்லைங்க அது இருக்குங்க, நாங்கள் நீங்கள் சொல்லணும் அப்படியே பார்க்குறோம், எங்கள் அப்படியே பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே இருக்குங்க. இப்போ நான் சொன்னதை தாண்டி இல்லை அப்படின்னு நீ சொல்லி யாரும் விட்டு போயிட முடியாது. வராமல் இருக்கணும்னா ஒரே வழி தான் சொல்லுவேன், ஃபார்மல் நியூமராலஜி படி நீங்கள் பேரை தான் மாற்றணும் தான் சொல்லுவேன், வேறு சோர்ஸ் இல்லை. பேர் மாற்றம் மட்டுமே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராது அதெல்லாம் சரியாக போயிடும். இப்போ ஏற்கனவே இருக்குது இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, பேரை மாற்றி எழுதிட்டு வந்தாலே இச்சிங் போயிடும். ஸ்கின் ப்ராப்ளம் எழுதிட்டு வாங்க, இச்சிங் போயிடும். ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மேட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்ஷிகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை முன்னாடியெல்லாம் டாக்டரை பார்க்குறோம், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் டாக்டரை பார்த்தேன், ஒரு சின்ன ஜலதோஷம் இல்லை காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு சார். ஆனால் இப்போல்லாம் மாதம் டாக்டர்ஸை போய் பார்க்குறது அப்படின்றது வழக்கமாயிடுச்சு. இது வயசு ஆனவங்களுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது சார். எங்கே இருக்கிறவங்க கூட நான் ஸ்கின் கேர் டாக்டரை பார்க்க போகிறேன், நான் ஹேர் கேர் டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சில பேர் நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் என்னுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, என்னோட முடி டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, அதனால எனக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு சார். இப்போ நாங்கள் என்னதான் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கூட அந்த நேச்சுரலான ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது, இல்லை அது குணமான ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்பர்ஸ் மூலமாக ஹேரையும் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ண வைக்க முடியுமா சார்? வைக்க முடியும் தான், அதை தான் நம்ம சொல்கிறோம். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் நம்பரில் தான் நிற்க போகுது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு கூந்தல் பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு இங்கே ஆரம்பித்து காலில் வரைக்கும் இருக்கும், அந்த காலில் கணுக்கால் வரைக்கும் இருக்கும். அப்புறமா அதுக்கப்புறம் இந்த இது வரைக்கும் நிற்கும், மூட்டு வரைக்கும் கம்பல்சரி இருக்கும். எங்கள் அம்மாக்கெல்லாம் உண்மையிலே இருந்துச்சு, அது இருக்கும், அதுக்கு கீழே இருக்கும். அவங்க அதுவே ரொம்ப இதாக இருக்குன்னு பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய முடியை வச்சுட்டு யார் மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது அப்படியே சுருக்கி பாதி பாப்கட், மீதி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். நாகரிக உலகத்துக்கு அதெல்லாம் உண்மையில் அப்போல்லாம் அதெல்லாம் மெனக்கிடுவாங்க, 1 hour 2 hour மெனக்கிடுவாங்க. அதெல்லாம் இப்போ யாருக்கும் நேரம் இல்லை, ரன்னிங்லேயே பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி போகும்போது கிளம்பும்போது அப்படி போய்ட்டு அதை பண்ணிவிட்டு அதை கற்றுக் கொடுத்தது உலகத்துக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி தான். யாருங்க தலையெல்லாம் முடிய வாரிக்கிட்டு அப்படி கோதி விட்டு அப்படி போட்டு நேராக ஷூட்டிங்கிட்டு அதை மீறி தலையெல்லாம் அவங்க ரெடி பண்ணனா அதை களைச்சி விட்டு போயிடுவார். அவங்க மேக்கப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அழகாக விட்டு போனால் அதை களைச்சி விட்டு போயிட்டு அது அவருக்கு ஸ்டைல். ஸோ அது இருக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏருக்கு முக்கியம் கொடுக்கணும். எல்லாம் அங்கங்கே வரும்போது எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸில் நிறைய வர அழகு சேர அது எல்லாமே கெமிக்கல் தான். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க பெரியவங்க, அதனால தான் நீங்கள் கெமிக்கலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி பார்லர்லாம் இப்போ நிறைய அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப டூ ஹையாக போனீங்கன்னா தான் வெறும் அது பேஸ்ட்டு, பெயிண்டிங்கு, அது இதுன்னு சொல்லி லிக்விடெலாம் நிறைய போடுறாங்க. கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் இறங்கின மாதிரி இருந்ததுன்னா அவங்க எல்லாம் ஃபுல்லாக இல்லை அவங்க செய்கிறாங்க. இப்போ எல்லோரும் செய்கிறாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. பார்த்திங்கனாக்கா இந்த வெள்ளரி, ஏன்னா அதெல்லாம் நம்ம யூஸ்வலாக நம்ம பாடியே ஹீட்டு தான். இந்த ஹீட்டு பாடிக்கு வெள்ளரி கோல்டு அழகாக அதிலே வச்சு விட்ருவாங்க. முதல்ல எப்போவுமே கண் பகுதி எப்போவுமே சூடாக இருக்கும். அந்த கண் பகுதி சூடாக இருக்கிறதுக்கு தான் இந்த வெள்ளரியை அழகாக அங்கே வச்சு விட்ருவாங்க. நீங்கள் எதனாலும் வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஸ்கின்னு டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறணும். அதுதான் அங்கே அல்டிமேட்டாக இருக்கிறது.
இது மொத்தத்தில் எங்கே போய் கொண்டு போய் பண்ண ஸ்கின்னில் ப்ராப்ளத்தில் கொண்டு போய் வச்சிடும். கண்டிப்பாக வைக்காது. நம்ம தோலை பண்ண 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 அது ஒரு கட்டத்தில் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். சில பேருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் அலர்ஜின்னு இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்னு வரும், ஸ்கின் அலர்ஜின்னு வரும், இச்சிங்குன்னு இருக்கும். இச்சிங் அப்படின்னா என்னென்னாக்கா எந்த நேரமும் அவங்கள அறியாமல் ஒரு தண்ணிப்பட்டு ஒரு நமச்சல் மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எரிச்சல் இது மாதிரி அது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அது இச்சிங். இதை தாண்டி இன்னொன்று சோரியாசிஸ் வந்துடும். சோரியாசிஸ் வந்து ரொம்ப பேருக்கு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அது ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும், இச்சிங் மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அது சோரியாசிஸ்ன்னு இருக்கும். சோரியாசிஸ்ன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக எப்பவுமே வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். ஸ்கின் ப்ராப்ளமாக வரும். அதை சரியாக கவனிக்காமல் நீங்கள் அதை டேப் பண்ணிக்கிட்டே, அதை தமிழில் சொன்னால் நோண்டிக்கிட்டே இருந்தால், இங்கிலீஷில் ஜென்டலாக அப்படி சொல்லிட்டு போயிடும். டேப் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்படி அது இச்சிங்காக மாறிடும். இச்சிங்காக மாறிடுச்சுனாக்கா சோரியாசிஸாக மாறிடும். சோரியாசிஸாக மாறும்போது அதுக்கு என்ன கொடுத்தா என்ன ஆகும்? சரியாகும். எதை கொடுத்தாலும் சரியாக வராது. அது நீங்கள் எதை கொடுத்தாலும் சரியாக வராது. இந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு இதுலேருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அது சரி வரலன்னு வேறு எதுக்கும் மச்சுச்சோர் ஆவாங்க, அங்கே ஆகலன்னு எதுக்கு போவாங்க, மாறி மாறி போவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு வேறு ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க, வேறு கன்சல்ட்டெல்லாம் பார்ப்பாங்க, வேறு நாட்டு ரொம்ப வசதியாக இருந்தால் வேறு நாட்டுக்கே போவாங்க. அது எதுக்கும் ஆகாது, சட்டை பண்ணாதது. ஏன்னா அது பிளட்டில் மிங்கிள் ஆயிடுச்சு, கலந்து போயிடுச்சு. கலந்து போனதை என்ன பண்ண முடியும்? சரி, எல்லாம் சரிங்க சார், நல்லா அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ரெமெடி கொடுங்க. எந்தெந்த நம்பரில் வரும்? ஏன்னா முதல்ல அது வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மனசில் ஏதோ ஒரு விஷயமா இன்டிமேட் பண்ணிருச்சுனாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம்ல. அதுதான் உங்கள் டேட்டில் இப்போ நான் சொல்கிற நம்பர் இருந்தால் அது வரும், வரலாம். சில பேருக்கு இருக்கும், இருக்கலாம், இல்லவே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்ல முடியாது. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம். சொல்கிற அன்னைக்கு இப்போ நம்ம பார்த்துறீங்க, ப்ரோக்ராம் பார்க்குற அன்றைக்கி இல்லாமல் இருக்கும், ஆனால் வரும். அதுதான் மேபி சான்சஸ் ஆர் தேர், வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரும், நாளைக்குலாம் வரலைங்க, அடுத்த வருஷம் வரலாம். ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம். தேதியில் 6 விதியில் 6, 6ஆம் நம்பர் இருக்கிறவங்களுக்கு எப்போனாலும் வரும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது எப்போனாலும் வரும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளேயே 6ஆம் நம்பரும் அதுக்குள்ளேயே 7ஆம் நம்பரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அந்த 7 எங்கேனாலும் இருக்கலாம், மாதம் வருஷம் எங்கே இல்லை, விதி எண்ணில் எங்கே இருந்தாலும் இச்சிங் ப்ராப்ளம் வரும். சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் 6, 3, 7 இது இந்த நம்பர் மாறி மாறி இருந்தால் கூட இருக்கலாம். 6, 7, 3 சொன்னேன், 3, 6, 7, 7, 6, 3 எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எங்கேனாலும் இருக்கலாம். இவங்க எந்த பிளேஸில் இருந்தாலும் சோரியாசிஸ் வரலாம். இல்லைங்க அது இருக்குங்க, நாங்கள் நீங்கள் சொன்ன அப்படியே பார்க்குறோம், எங்கள் அப்படியே பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே இருக்குங்க. இப்போ நான் சொன்னதை தாண்டி இல்லை அப்படின்னு நீ சொல்லி யாரும் விட்டு போயிட முடியாது. 100%. அதானே எங்களுக்கு வேலையே, வேறு வேலை, அதை ரிசர்ச் பண்ணிகிட்டே தானே உட்காந்துட்ருக்குறோம். ரிசர்ச் பண்ணிவிட்டு மட்டும் இல்லை, அதுக்கு சொல்யூஷன் தான் கொடுத்துட்ருக்குறோம். சரி, வருமுன் காப்போம் அப்படின்னா என்னங்க நாங்கள் செய்கிறது? நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க, இப்போ வரல, என் குழந்தைக்கு 10 வயசு தான் ஆகுது, வரும் வேறு சொல்லிட்டீங்க. நான் வரும்னு சொன்னதுக்காக வரப்போகுது இல்லை, அந்த தேதியில் இருந்தால் வரப்போகுது. அதான் அர்த்தம். நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இல்லைங்க எனக்கு 30 வயசில் வரைக்கும் வரலைங்க, இது ஒரு கணக்கு இருக்குது. எந்தெந்த டேட்டில் வரலாம், எந்தெந்த வயசில் வரலாம், அந்தந்த வயசில் அது வரும்னு ஒன்று இருக்குது. சேம் டைம் உங்கள் டேட்டுக்கு பேர் தவறாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வந்துடலாம், டூ எர்லியாக வந்துடும், வெகு விரைவிலே வந்துடும். அதுதான் இந்த பேர் வைக்கிறதுனுடைய நோக்கங்கள். ஃபார்மட் நியூமராலஜி படி பேர் வைங்கன்னு சொல்கிறதுனுடைய நோக்கங்கள் நாம் நினைக்கிறது சரிங்க, அதை வச்சுட்டு கெரியர் நல்லா வந்துடும், பிஸ்னஸ் நல்லா வந்தால் நான் நல்லா வந்துடும், அதுக்கு மட்டும் அல்ல. ஏன்னா நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வெல்த் என்ன பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஹெல்த்து நமக்கு இருக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான நமக்கு அந்த தகுதி நம்ம உடம்புக்கு இருக்கணும். இருந்தால் தான் எவ்வளோ காசு இருந்து என்ன பண்ணுறோம், சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான உடல் ஆரோக்கியம் இருக்கணும். கண்டிப்பாக. அதனால தான் நம்ம ஃபார்மேட்டில் வந்து ஹெல்த்து வெல்த்து தான் நான் கொடுப்பேன். ரெண்டும் வேணும்.
பணம் இல்லாமல் அது ஒன்றும் பண்ண முடியாது. பணம் இருந்தாக்கா ஹெல்த்தை சரி பண்ணிடலான்றது அது போக அது சொல்லிக்கிடலாம். ஹெல்த்தை நீங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா பணம் செலவுக்கு வச்சுக்கிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி முன்கூட்டி எங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இது வந்து டேட்டில் இருக்குது அப்படின்னா பிளட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். வராமல் இருக்கணும்னா ஒரே வழி தான் சொல்லுவேன். ஃபார்மல் நியூமராலஜி படி நீங்கள் பேரை தான் மாற்றணும் தான் சொல்லுவேன், வேறு சோர்ஸ் இல்லை. பேர் மாற்றம் மட்டுமே இந்த ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் வராது ப்ராப்ளம் வராது எல்லாமே வராது தடுக்குமா சார்? அதெல்லாம் சரியாக போயிடும். இப்போ ஏற்கனவே இருக்குது, ம் இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, பேரை மாற்றி எழுதிட்டு வந்தாலே இச்சிங் போயிடும். ம் ஸ்கின் ப்ராப்ளம் எழுதிட்டு வாங்க, இச்சிங் போயிடும். சோரியாசஸ்ஸு அந்த ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா லேட் ஆகும், அது சொல்லிடுறேன். இல்லைங்க எங்களுக்கு 10 வருஷமாக இருக்குது அப்படின்னா பேரை மாற்றிட்டுனாக்கா 10 நாள்லாம் போகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அது சரியாயிருமா? எஸ் ஆயிரும். அதுக்கு டேக் சம் மோர் டைம்ஸ், அவ்வளோதான். கொஞ்சம் டைமிங் எடுக்கும், ஆனால் முடியும். ஏன்னா முதல்ல வந்துட்டு அது நம்ம நம்ம அது வேறு ஸ்கின்னு ஆயிரும். அது ஏன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்கின்னே போயிடும், அந்த ஸ்கின்னே இருக்காது. அது மாதிரி இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும், நீர் வந்துக்கிட்டே இருக்கும். எழுத 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 அதெல்லாம் போய் ஸ்கின்னு மாதிரி டைம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். பேர் எழுதிட்டு சரியாக வரலைங்க, கை பாருங்கள் அப்படியே இருக்கா, கையும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்கின்னுக்கு வரத்துக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை இருக்காது, இச்சிங் இருக்காது. அதை நீங்கள் இப்போ அப்படி தான். அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை கொடுத்துட்டு இல்லையா 3 மாதம் ஆகுது அப்படியே தான் இருக்குன்னு. 3 மாதம் ஆச்சு அப்படியே இருக்குது, நமைச்சல் எரிச்சல் இருந்தால் இல்லை, அது இல்லை, அப்படி தாங்க ஆகும். அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சரியாக வரும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து பிகாஸ்லாம் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே இருக்கிறதுக்கு இப்போ என்கிட்ட வராங்க, அவங்க டேட்டுக்கு இந்த ஏஜில் வரப்போகுதுன்னு தெரியும். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வரப்போகுதுங்க அதனால் பேர் கொடுக்குறேன். அவங்க அதுக்கு வரல, அவங்க வர்றது வேறு எதுக்கோ வராங்க. அதை நான் விட்டு போட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னு வருது, இச்சிங் வருது, இதை சொல்லி அனுப்ப முடியும்? அது நான் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். எழுதும்போது அதான் முன்கூட்டியே அது வராமல் தடுத்துரும் அது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபார்மட் நியூமராலஜிங்கிறது நாம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இப்போ பாருங்கள், நான் அடுத்த கட்டத்தை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். புது புது பேராக சொல்லி அடுத்து வேறு இன்னும் 2-3 ப்ரோக்ராமில் அதை ஏற்கனவே சொல்லிவிட்டோம், இப்போ சொல்லவும் போகிறோம். அதனால் ஸ்கின் இப்போ நம்ம அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அழகு ரொம்ப முக்கியம்தான். நம்ம அழகுபடுத்திக்கிறது ஒன்றும் தவறு இல்லை. கெமிக்கல் இல்லாததை இருந்து இந்த வெள்ளரி, இந்த தக்காளி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸுக்கு உண்டானது அதற்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதை கலந்துக்குங்க. அது மூலயமா செய்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். கெமிக்கல் கலக்காமல் உள்ளதை எதுனாலும் யூஸ் பண்ணி உங்களை அழகுபடுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அழகாகவே இருங்கள். நீங்கள் மட்டும் அழகாக இல்லாமல் உங்கள் குடும்பம் அழகாக இருக்கட்டும், வாழ்கிற வாழ்க்கையும் அழகாக இருக்கட்டும். கண்டிப்பாக சார். என்ன மாதிரியான எண்கள் கொண்டவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.